ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இன்னொரு புது வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, என்ன பார்க்கறது சும்மா ஒரு கிளாஸ் கூட மேட்ச் தான். ரேங்க்டு வந்தோம். ஆனால் இந்த மேட்ச்ல 1v2 சுச்சுவேஷன் நிறைய வந்துச்சு. மொத்தம் பார்த்தா இந்த மேட்ச் ஒரு மாதிரி தினுசா தான் கைஸ் போச்சு. என்னோட ஃபேவரட்டா இருந்துச்சு இந்த மேட்ச் ரொம்ப. இவங்களும் ஒழுங்கா ஆடல, நானும் ஒரு பக்கம் ஒழுங்கா ஆடல, ஒரு பக்கம் மேட்ச் ஒரு மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. சரி, தோத்துருவோம் தான் நினைச்சோம். ஆனா ஃபைனலி என்ன நடந்துச்சுன்னு வீடியோ ஃபுல்லா பாருங்க. லைவ் போடலான் இருக்கோம், லைவ் போடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல எஸ்ன்னு போடுங்க. இல்ல ப்ரோ வேணாம் அப்படின்னா போடுங்க. இன்னொன்னு, நான் போன வீடியோலயே ஃப்ரீ ஃபயர் ஏஸ் அப்படின்னு ஒரு இது போட்டிருப்போம். அந்த வீடியோ வந்து நான் லிங்க் தரேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோல சொல்லியிருப்போம் ப்ரோ கில்ட் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு. ரெஸ்பான்ஸ் இல்லை அந்த வீடியோக்கு. கில்ட் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டிருப்பேன், யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்பயும் கேட்கேன், கில்ட் ஆரம்பிக்கலாமா சொல்லுங்க, ஆரம்பிப்போம். கில்டு வார் போற மாதிரி இருக்கணும் கைஸ். பிளேயர்ஸ்லாம் நான் அந்த வீடியோ சொல்லியிருப்பேன், பரவாயில்ல இன்னொரு சொல்றேன். ரஷ்யர் வேணும் கைஸ் நம்மளுக்கு. ஒன்டா பிளேயர்ஸ், ஸ்னைப்பரு, ஜோன் சர்வேர் மட்டும் நம்மளுக்கு போதும். நீங்க ஓகே நீங்கன்னா நம்ம வந்து கில்ட் ஆரம்பிக்கலாம் கைஸ். இன்னொன்று, லைவ் போடலான் இருக்கோம், லைவ்ல கேம் பிளே பண்ணலான் இருக்கோம். லைவ் போட்டா வாங்க, யூஐடி லைவ்ல இருக்கும் வாங்க. எனக்குன்னு ஸ்கோர்லாம் கிடையாது ப்ரோ, அவங்க கூட சேர்ந்து நாங்கள் ஆடுவோம் ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாங்க, கண்டிப்பா வாங்க. சேர்த்து ஒன்னாவே விளாடலாம், ஒன்னாவே ரேங்க் புஷ் பண்ணலாம். நம்மளுக்கு சொன்ன போனா ஃப்ரீ ஃபயர் ஐடியும் அவ்வளவா கிடையாது கைஸ். ஃப்ரீ ஃபயர் ஐடிலாம் ஒன்றும் கிடையாது. ஐடிலாம் வச்சிருந்தோம், டாப் அப்லாம் போடலான்னா. இந்த ஐடி என்ன பிரைம் லெவல் 1 இந்த ஐடி. இது சும்மா ரீசெண்டா நூபைட்ல இருந்து விளாண்ட ஐடி தான். நூபைடின்னு ஐடி சொல்ல முடியாது, நல்ல ஐடி தான். டாப் அப் பிரைம் லெவல் 1 கொஞ்சம் கொஞ்சம் தான் டாப் அப் போட்டுருக்கோம் ஐடிக்கு. சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ண வைக்கிறீங்க. என்ன வீடியோக்கு வியூஸ் போகும்னு நினைக்கிறோம்னா அந்த வீடியோக்கு வியூஸே போக மாட்டேங்குது. இதுக்கு எங்க வியூஸ் போக போகுது அப்படின்னு ஒரு வீடியோ சும்மா அப்லோட் பண்ணா பிச்சுக்கிட்டு போகுது. ஒரு ருத்ராஜ் இது மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோக்கு 625 வியூஸ் போயிடுச்சு, லைக்கை காணும். இன்னொன்று வந்து சிஎஸ்கே மாஸ் ஃபீல்டிங்னு போட்டு ஒரு இது போட்டிருந்தேன், அதுக்கு வியூஸ் ஒண்ணுமே போல. அதுக்கு போகணும்னு நினைச்சும் போகவே இல்லை. அதுக்கு வியூஸ் இந்த இடத்துல டவுன் பண்ணியிருப்பான். அப்படி பாருங்களேன், நீ மெரிக்கெட் போட்டுட்டு இருப்பேன், அங்கே ஒருத்தர் ஃபிஸ்ட் லைனை முடிக்கலான்னு வருவான். ஆனா தரமா பைசான வச்சு ஒரு அழுத்துன்னு போட்டு அழுத்தி முடிச்சிருப்போம். அழுத்தி போயாடி பிளேயர் மாதிரி அழுத்தி பிடிச்சிருப்போம். இந்த இடத்துல நாக்கானவனே நம்ம டீம் மட்டும் வந்து வே பண்ணி விட்டுருப்பாரு. இப்போ டேங்க் ஸ்லிப் ஆயிட்டு கொஞ்சம் வே பண்ணி விட்டுருப்பாருங்க. நம்ம உடனே வந்து முடிச்சாச்சு அப்படின்னு நம்ம டீம் மட்டும் முடிச்சிருவாங்க, மேட்ச் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அவன் நினைச்சது வேற. சரி இந்த மாதிரி எடுத்தாச்சு, அவ்வளவுதான், முட்டைக்கு தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு தான் நாங்க நினைச்சோம். ஆனா அங்க நடந்ததே வேற. பொறுத்து வந்து பாருங்க அங்க நடந்தது என்ன, நாங்க நினைச்சது என்ன, அங்க நடந்தது என்னன்னு. மறக்காம சப்போர்ட் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. லைவ் போடலாமான்னு சொல்லுங்க, கில்ட் ஆரம்பிக்கலாமான்னு சொல்லுங்க. எல்லாரும் கமெண்ட் பாக்ஸ்ல உங்க யூஐடிய கொடுத்துட்டு போங்க. எல்லாத்துக்கும் நான் ரிக்வஸ்ட் கொடுக்க, மறக்காம ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க. ஒன்னா சேர்ந்து பிஆர்சிஎஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து புஷ் பண்ணலாம். வியூஸ் போனா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வீடியோ ஃபுல்லா பாருங்க. எந்த மாதிரி வீடியோ வேணும், பிராங்க் வீடியோ போட்டா அந்த மாதிரி வீடியோ வேணுமா, இல்லை ஏதாவது கண்டென்ட் வீடியோ வேணுமா, இல்லை வேற ஏதாவது டிப்ஸ் வேணுமா, என்ன லேப்டாப்ல ஃப்ரீ ஃபயர் எப்படி ஏத்துறது அந்த மாதிரி ஏதாவது வீடியோ வேணுமா, ஏதாவது என்ன வேணும்னு சொன்னாங்கன்னா கை சொல்ல முடியும். ஏதாவது வீடியோ வேணும்னா கேளுங்க, நான் கண்டிப்பா சொல்றேன். டக்குன்னு ஓடிட போட்டுருவோம், என்ன தெரியாம ஸ்பீட் கேட்டரை போட்டு ஓடி வந்து குளோவால போட்டு தப்பிச்சு வந்துருவேன். அங்கனுக்குள்ள கால் தெரியும், நான் சுட்டுருக்கலாம், ஆனா லேட்டா தான் பார்த்தேன். பாருங்களேன், நான் மெரிக்கெட் போட்டுட்டு இருந்தேன், கால் தெரிஞ்சுட்டு போயிருக்கோம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நினைச்சுதான் சுட்டுருக்கலாம். இங்க இடத்துல ஒருத்தனை டவுன் பண்ணிருந்தேன் P90 வச்சு. இப்போ வர்றவன் எல்லாரும் சோனியா கேரக்டர் வச்சுட்டு வந்துடுறாங்க. போட்டு 5 நிமிஷம்குள்ளேயே நம்ம சொல்லிய முடிச்சு விட்டுறாங்க. சரி ஜெயிச்சிடலாம் தான் பார்ப்போம், 2 பேர் இருக்கோம், அசால்ட்டா அடிச்சிடலாம். ஏன் என்னன்னா எங்க டீம் மட்டும் என்னன்னா மேல போயிட்டான். அவங்க மேல இருக்காங்கன்னு உனக்கு தெரியும், இருந்தாலும் மேல போயிட்டா. அவங்க எஸ்கேஎஸ் வச்சு மண்டையிலே போட்டாங்க.
சரி 1v2 தானே அசால்ட்டா பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு தைரியத்துல தான் இருந்தேன். இந்த இடத்துல ஒருத்தன் சரியான டேமேஜ் கொடுத்தேன், எப்படியோ குளோவால போட்டு தப்பிச்சு போயிட்டான். சரின்னு வந்தா நான் முடிச்சிடலாம் அப்படின்னு பாப்பேன். இன்னொருத்தன் எங்கடா அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போது சரி குளோவால உடைக்கலாம் அப்படின்னு உடைச்சிட்டு இருந்தேன். அவன் சைட்ல எட்டி பார்த்து முடிச்சிட்டான் என்னைய. சைடு கூடி எட்டி பார்த்து முடிச்சிட்டான். ஆனா சைட்ல அடிச்சிருந்தேன்னா ஃபுல்லா மண்டைக்கு தான் போயிருக்கும் எல்லா புல்லட்டும். அடிச்சு முடிக்கும் போது ரெண்டாவது எனிமி வந்தான். இந்த மேட்ச்ல என் டீம் ஒருத்தன் மேல இருந்து வீட்டு மேல இருந்து அடி வாங்கியிருப்பான். அது எனக்கு ஒரு சிரிப்பா போச்சு. பக்கத்துல உள்ளவங்களாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உன் டீம் தான்டா கேவலமா அடி வாங்குறாங்க அப்படின்னு. பாத்துட்டே இருக்கீங்க, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். பிளாக் கலர்ல இல்ல ஒயிட் கலர்ல இருக்கும். சில போன ரெட் கலர்ல கூட இருக்கும். அதை கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. அப்ப நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். மறக்காம லைக் போட்டுக்கோங்க. திரும்ப சொல்றேன், லைக் போட்டுக்கோங்க, லைக் போட்டுக்கோங்க, லைக் போட்டுக்கோங்க. அப்ப பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஏதாவது ஐடி சேல் பண்றாங்கன்னா சொல்லுங்க. ஃப்ரீ ஃபயர் ஐடி ஒரு ஐடி வாங்கலாம்னு பாக்குறோம். சேல் பண்றாங்க அப்படின்னா சொல்லுங்க. இல்ல கூட உங்களுக்கு ஐடி நான் தாரேன்னாலும் சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோல வந்து நம்ம சொல்லியிருப்போம், அங்க இருக்கும். இன்ட்ரோடக்ஷன் வீடியோ இருக்கும், பார்த்துக்கோங்க. இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நம்ம ஷார்ட்ஸ்ல முதல்லயே இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் இருக்கும். மறக்காம போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இவன் தான் கைஸ் வீட்டு மேல போய் மண்டை மேலேயே அடி வாங்குவான் ஒருத்தன்ட்ட. வாட்டி பெரியவர் மாதிரி போவார். ஷார்ட் ரேஞ்ச் கன் எடுத்துட்டு M187 எடுத்துட்டு ஷார்ட் கன் மேல போவார் எடுத்து அடி வாங்குவாரு. கைஸ் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராஷ் ஸ்டார் பிடிக்குமா, Y444 பிடிக்குமா அப்படின்னு நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஓல்டு ஃப்ரீ ஃபயர் பிடிக்குமா, இப்போ உள்ள நியூ ஃப்ரீ ஃபயர் பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. இதா மேல இருந்து ஜன்னல் கிட்ட இருந்தா என்ன அடிப்பாங்கன்னு தெரியாதாடா, உள்ள தள்ளி போக வேண்டியது என்னடா. அவன் எஸ்கே சுவிட்ச் முடிச்சு விட்டான் அவனை. சரி நம்மளுக்கு என்ன எப்படியோ தோக்க போறோம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். 2-2 ஈச் அப்படின்னு சுச்சுவேஷன் வந்துட்டு இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஒரு வெறித்தனமான கேம் பிளே கொடுத்தனால இந்த இடத்துல கொஞ்சம் ஜெயிச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இவங்க போய் சாவுறதுக்கு இவங்க லாய்க்கு போறாங்க சாவுறாங்க, போறாங்க சாவுறாங்க, ரிப்பீட்டு. அவ்வளவுதான், போறாங்க சாவுறாங்க, போறாங்க சாவுறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு டங்கு இன்னைக்கு ரொம்ப ஸ்லிப் ஆகுது. கேர் கண்ணை வச்சு கொஞ்ச நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கடத்துல இறங்கிடலாம் ஸ்பீடு கட்டுற போட்டு ஓட ஆரம்பிச்சாச்சு. இங்கிட்ட எவனாவது வருவான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள அவங்க அங்க ஒளிஞ்சிட்டு இருந்தான். சரி நம்ம இன்னைக்கு ரஷ்யர் தானே, நம்ம வாட்டியும் போயாச்சு. பார்த்தா அங்கிட்ட ஒருத்தர் இருக்கான். என் டீமேட் போட்ட பாம்பையும் கடுத்து விட்டேன். இங்கிட்டு பார்த்தா அவன் நாக் ஆயிட்டான். டீமேட் போட்ட பாம்பு வேலை செய்யுதுன்னு நினைச்சதுக்குள்ள அங்கிட்ட குளோவால போட்டான். நம்மள டேமேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். சரி இந்த இடத்துல யாராவது ரஷ் பண்ணுவீங்களா? நான் ரஷ் பண்ணி போய் அடிச்சு முடிச்சுட்டேன் அவனை. இதுக்குதான் எனக்கு ரஷ்ஷர் அப்படின்னு ஒரு பேர் கொடுப்பாங்க. செல்லுக்கு ரஷ் பண்ணி போய் செத்துருவேன். அது வேற மேட்ரு, அதெல்லாம் கண்டுக்க கூடாது. ஆனா சில நேரத்துக்கான ரஷ் பண்ண அந்த மாதிரி தான் முடிச்சுட்டு தான் வருவேன். நீங்க சிஎஸ் ரேங்க்டு ஏஸ் என்ன இதை அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா நான் லிங்க் தரேன், மறக்காம அந்த வீடியோவே பார்த்துக்கோங்க. இன்னத்துல நாக் பண்ணிடுவாங்க, அங்க டீமேட் ஓசிகள் எடுத்துருவான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எப்படியோ நீ ஜெயிக்க மாட்டாங்க. இவங்க 3v2னாலே இவங்க ஜெயிக்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டம். இந்த 2v2னா ஜெயிக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தே, பார்த்தா என்ன ரிவே பண்ணி விட்டுட்டான். சரி அப்படின்னு நம்ம வாட்டி எகிரி போக ஆரம்பிச்சிச்சு. எகிரி போற ஜன்னல்ல வந்து ஒருத்தன் குதிப்பான். அவனுக்கு அடிச்சு அழுத்தி பிடிச்சு போயா எடுத்துடலாம் நினைச்சிருக்கேன். வெற்றி எப்படின்னு ஒண்ணு பார்த்தோன்னே மனசு சுந்தரமா இருந்துச்சு. அடுத்த மேட்ச் தான் கைஸ். எப்பா 4 வரையும் ஒருத்தன் முதுக்குள்ள வச்சு முடிப்பான். நீங்க குளோவால இடக்கு முடக்கா போட்டு விட்டுருவாங்க. அது வேற ஒரு தலைவலியாயிடுச்சு. நீங்க குளோவால இடக்கு முடக்கா போட்டுட்டு அவன் அங்கிட்டு வர்றதுக்கு எப்போ டென்ஷன் ஆயிட்டு கைஸ். இந்த மேட்ச் மறக்காம பாருங்க, டென்ஷன் ஆயிட்டு எனக்கு. இந்த குளோவால் 2 குளோவால் போடுறீங்க, இங்கிட்ட ஒண்ணு போட்டு அங்கிட்ட ஒண்ணு போடுங்கன்னா அங்கிட்டே ஒரு குளோவால போடுறாங்க. இவங்க என்ன செய்யறது பாருங்க. நம்மளும் எஸ்கேஎஸ் டபுள் ஷார்ட் ரேஞ்ச் கண்ணு ஒன்று டபுள் வேலை எடுத்துட்டு நம்ம மாட்டி போக ஆரம்பிச்சாச்சு. என்னன்னு தெரியல, ரொம்ப ஜாம் ஆயிட்டு இருக்கு. இங்கிட்ட ஒருத்தர் வெஸ்ட் உடச்சு விட்டான், லெவல் 4 வெஸ்ட்.
நான் அது என்ன கண்டாச்சும் உடதான் அந்த ஸ்னைப்பர் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம நீங்க வந்து எஸ்கேஸ் வச்சு நின்றுட்டே இருந்தேன். வீட்டு வந்து ஸ்னைப்பர் எடுத்துட்டு போயிட்டு இருந்தான். அவனை தலைமையிலே வச்சிருவாங்க. இப்ப ஓப்பன்ல நின்று மெரிக்கிட்டு போட்டுட்டு இருக்கான். எனக்குள்ள முடுக்குல எல்லாரும் கிடப்பான். அங்க பின்னாடி கூடி வந்துருவான். அவனை டபுள் பேர வச்சு அடியை கொடுத்துட்டு இவங்க குளோவால போட்டாங்க. இவன் என்னன்னு செய்ய இப்படி குளோவால போடுறதுக்கு போதா இப்படி குளோவால போட்டு விட்டான். அவன் முடுக்குள்ள வந்து முடிச்சிட்டான். 3-3 லாஸ்ட் ரவுண்ட் யார் ஜெயிக்காங்களோ அவங்களுக்கு தான் கப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. ரவுண்ட் 7 வந்துருச்சு. சரி இவங்க எப்படியே தோக்க மாட்டாங்க. இவங்க எப்படியே ஜெயிக்க மாட்டாங்க. ரொம்ப டங் ஸ்லிப் ஆயிட்டு எதுக்குமே தெரியல. மைக்கு வேற கீழே கீழே விழுந்துட்டு இருக்கு. ரொம்ப டங் ஸ்லிப் ஆகுது. மைக் குவாலிட்டி நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. நானும் கத்தி பேசாம லைட்டாவே பேசிட்டு இருக்கேன். இப்பதான் கொஞ்சம் கத்தி பேசுறேன். மைக் குவாலிட்டி நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. எல்லாம் வேற மைக்கு மாத்திடுவோம் கண்டிப்பா. நம்ம என்ன மைக் யூஸ் பண்றோம்னு தெரியும்னா கமெண்ட் பாக்ஸ்ல மைக் வேணும்னு சொல்லுங்க. நான் கண்டிப்பா மைக்குக்கு ஒரு ரிவ்யூ போட்டுறேன். மைக்கு நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நான் மெதுவா பேசுறேன்னா கொஞ்சம் அடைச்சிடுச்சுதான் கேட்குது. இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நீங்க பாத்துருந்தீங்கனாலே தெரியும். அதுலவே நான் கொஞ்சம் மெதுவா தான் பேசியிருப்பேன். நான் அதுவே எங்களுக்குள்ள பாம வேற தப்பா போட்டு விட்டுருவேன். அதுலயே கொஞ்சம் அடைச்சடிச்சுதான் கேட்டிருக்கோம். இந்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு நான் தான் பார்த்துட்டு தான் அவங்ககிட்ட சொல்லணும். ஏன்னா அந்த வீடியோல கொஞ்சம் கத்தி பேசுன மாதிரி தெரியுது. இன்னொன்னு இந்த மைக்ல வந்து 2 ஸ்பாஞ்ச் கொடுத்துருந்தாங்க. ஒன்னு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒண்ணு, இன்னொன்று கருப்பு கலர் ஸ்பாஞ்ச் மாதிரி ஒண்ணு. இங்க வேற ஒருத்தன் உட்காந்து நினைச்சிட்டு இருந்தான். ஃப்ரெண்டாரா நினைச்சேன். சரி நமக்கு என்ன ஃப்ரெண்டு, நம்ம அடிச்சு ஜோலி முடிச்சா போதும். நம்ம ஒரு 95 டேமேஜ் கொடுத்துட்டாங்க. குளோவால் வேற போட்டிருந்தாங்க. சரி எனிமி இருப்பா ரெஸ்ட் பண்ணி போலாம் அப்படின்னு நான் ரெஸ்ட் பண்ணி போக ஆரம்பிச்சிருவேன். சரி அப்படின்னு ட்ரபிள் பேர் எடுத்துட்டு உள்ள போய் ஒரே அழுதா போட்டு அழித்திட வேண்டியதான்னு பார்த்தா அங்கிட்டு இருந்து எவனே அடிச்சிருப்பான். உள்ள பார்த்தா எவனும் சரி வந்ததுக்கு வெறிக்கிட்டு போட்டுட்டு போனானா குளோவால் உடச்சு விட்டாங்க. என்னடா இது சோதனையா இருக்கான்னு பார்த்தா 2-3 பார்க்கும் டப்பு டவுன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. நீ என்னடா பண்றீங்க அப்படின்னு தோணிடுச்சு. என்னடா இப்படி டவுன் ஆறீங்க போச்சு மேட்ச் ஜோலி முடிஞ்சிச்சுன்னு பாக்கணுக்குள்ள அங்க இன்னொருத்தன் டவுன் ஆயிடுவான். இன்னும் டவுன் ஆகாம இருக்க ஆயிட்டான். பள்ளி வரும் போல ஆயிட்டான். இங்க அண்ணன் பெரிய இவங்களுக்கு 2 டபுள் கலர் எடுத்துட்டு போயிருப்பேன். 2 பேருக்கும் தலைமையிலே ஒன் டேப் வச்சு முடிச்சிடலாம் தான் நான் நினைச்சேன். நாங்க நடந்தது வேற. இங்க ஒருத்தவங்க ஹெட்டு கொஞ்சம் அடிச்சுட்டு பாடியில கொஞ்சம் அடிச்சுட்டு சரி ட்ரோனை கொஞ்சம் பறக்க விட்டு பாம்பு இருக்கும்னு நினைச்சேன். கடைசியில பாம்பை காணோம். வருவான் முடிச்சிடலான்னு பார்த்துட்டு இருக்கேன். வராம மறைக்கிறாங்க. முடுக்குல கிடக்கா. இங்க ஒருத்தனுக்கு அடிச்சு முடிச்சு விட்டா அடிச்சுட்டு மிஸ் என்னைய முடிச்சிருப்பான். இங்கிட்ட வந்திருக்கு முடிச்சு இங்கிட்ட அவனை முடிச்சு விட்டாச்சு. அவன் எங்கிட்ட முடுக்குல கிடப்பான். அவனையே கடைசியில அழுத்தி பிடிச்சி முடிச்சிடலான்னு எகிரி போய் முடிச்சிருப்பேன். தரமான ஏசுன்னு சொல்ல வந்துட்டு பாருங்க. தரமான